இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எப்படி தொடங்கியது என்று தெரிந்து கொள்வோமா? நகர்ப்புறம் தொழிலாளர் போராட்டங்களிலிருந்து உலகளாவிய பெண்களின் உரிமைகள் கொண்டாட்டமாக வளர்ந்த சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இன்று ஒரு முக்கியமான நிகழ்வாக உள்ளது. இதன் தொடக்கத்தை அறிய சென்றால் இது ஒரு நீண்ட போராட்டத்தின் விளைவாக உருவானது. மகளிர் தினத்தின் பிறப்பு 1900ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் பெண்கள் தங்கள் தொழில்பாடுகள், வாக்குச்சீட்டு உரிமை மற்றும் சமத்துவம் போன்ற விஷயங்களில் பெரும் சவால்களை எதிர்கொண்டனர். 1908ஆம் ஆண்டு 15,000 பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கூடி சுருக்கமான பணிநேரம், நல்ல சம்பளம் மற்றும் வாக்குரிமை கேட்டுக்கொண்டு பெரிய ஒரு பேரணியில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து 1910ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த கிளாரா ஜெட்கின் என்ற பெண் கோபன்ஹேகன் நகரில் நடந்த சர்வதேச சமூகவாத பெண்கள் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெண்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இதன் விளைவாக முதல் சர்வதேச மகளிர் தினம் 1911ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளில் கொண்டாடப்பட்டது. ஏன் மார்ச் 8 முக்கியமானது? 1917ஆம் ஆண்டு ரஷ்யா நாட்டில் பெண்கள் அரிசி மற்றும் அமைதி கோரி பெரிய அளவிலான ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் பின்னர் ரஷ்யாவில் மாபெரும் புரட்சிக்கு வழிவகுத்து மகளிருக்கு வாக்குரிமை கிடைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. இதன் நினைவாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. முக்கியமாக 1977ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது. இன்று மார்ச் 8 உலகம் முழுவதும் பெண்களின் சாதனைகளை கொண்டாடும் தினமாக மட்டுமல்ல, பெண்கள் சமத்துவத்திற்காக தொடர்ந்தும் போராட வேண்டிய தேவையை நினைவூட்டும் ஒரு முக்கிய தினமாக விளங்குகிறது.